உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட காட்டுறேன், பாருங்க. திண்டுக்கல் சிட்டியே அப்படியே டோட்டலா தெரியுதுன்னு சொல்லலாம். இந்த கல்ல உட்காந்து இந்த வியூ பாயிண்ட ரசிக்கலாம். நல்ல நிம்மதியா உங்களை நீங்களே ஹே டியூட்ஸ், நான் உங்க ஜெகதீஷ். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கலோட ஹிடன் ஸ்பாட் வந்திருக்கோம். இந்த திண்டுக்கலோட சுற்றுலா என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியுமா? அது எதுக்கு நமக்கு? பொதுவாவே நமக்கு திண்டுக்கல் அப்படின்னா தலப்பாக்கட்டி பிரியாணி, திண்டுக்கல் பூட்டு, திண்டுக்கல் மலைக்கோட்டை, கோட்டை மாரியம்மன் கோயில், இந்த மாதிரி விஷயங்களா தான் உங்களுக்கு தெரியுமே ஒழிஞ்சு இந்த ஹிடன் ஸ்பாட் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான இடம். நான் டிப்ரெஷனா இருக்கப்பையும் சரி, நான் சந்தோஷமா இருக்கப்பையும் சரி, சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்றதுக்கு இங்கதான் வருவேன், துக்கத்தை வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு இங்கதான் வருவேன். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம பர்த்டே செலிப்ரேஷன், அதாவது வந்து பர்த்டே கரெக்ஷன் சொல்லி ஒரு வீடியோ பண்ணிருந்தோம். எந்த கடையில அவங்க கேக்கு கடையில நீங்களா யாருடா? இப்படி செய்வோம். அது எப்படி தெரியுமா? கடைசி வரையும் வெடிக்காம கேக் எடுத்து மூஞ்சில அடிக்கிறதுக்கு பதிலா பக்கத்துல இருக்க மேல அடிச்சுட்டு நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. அந்த வீடியோவுமே வந்து இங்கதான் எடுத்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. எப்பெல்லாம் எனக்கு மைண்ட் அப்செட்டிங்கா தோணுதோ, எப்பெல்லாம் தனியா இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுதோ, அந்த மாதிரி டைம்ல எல்லாம் இங்கதான் வந்து கிடப்பேன். முக்காவாசி என்ன இங்கேயே நீங்க பார்க்கலாம்னு சொல்லலாம். இது வந்துட்டு ஒரு ஹில்ஸ் மாதிரியான ஏரியா அப்படின்னு சொல்ல முடியாது, நார்மலான ஏரியா அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட காட்டுறேன், பாருங்க. திண்டுக்கல் சிட்டியே அப்படியே டோட்டலா தெரியுதுன்னு சொல்லலாம். அப்படி தெரியுது, ஓகே. இது என்ன ஒரு ஹில்ஸ் ஆடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை ஹில்ஸ்ன்னு சொல்ல முடியாது, இது ஒரு டெம்பிள். இந்த இடத்த நீங்க பகல்ல பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்காக போட்டு காட்டுறேன், அதையும் பாருங்க. பகல்ல அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. பகல்ல வந்துட்டு நார்மலா அந்த மாதிரி ரீல்ஸ் பண்றவங்க எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அந்த மாதிரிலாம் வந்துட்டு ரீல்ஸ் பண்ணலாம். வாங்க எல்லா பேரும் வந்து இந்த இடத்த பாருங்க. ஆனா கொண்டு வர்ற குப்பையை மட்டும் கையோட எடுத்துட்டு போயிருங்க. ஏன்னா இந்த வந்துட்டு நாங்களுமே நிறைய வந்து சாப்பிட்டுருக்கோம். இந்த இடத்துலதான் உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். நாங்க இங்க வந்து நிறைய சாப்பிட்டுருக்கோம். ஆனா குப்பையை இது வரைக்கும் நாங்க போடுறது கிடையாது. என்னென்ன சாப்பிடுறோமோ அதை பேக்ல எடுத்துட்டு போயிட்டு போற வழியில அங்க இருந்தா தூக்கி போட்டு போவோம். ஏன்னா வந்துட்டு இது நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான இடம். ஏன்னா நான் சந்தோஷமா இருக்கப்ப என்ஜாய் பண்ற இடமும் இதுதான், துக்கமா இருக்கப்ப என்ஜாய் பண்ற இடமும் இதுதான். சோ நம்ம இருக்க இடத்த நம்ம தான் சுத்தமா வச்சுக்கணும். எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான இடம்னால இது வந்துட்டு என் வீடு மாதிரி நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்ப எல்லாம் குப்பை கொண்டு வந்தாலுமே நான் பசங்கிட்ட சொல்லுவேன், பேக்ல போட்டு எடுத்துட்டு போயிடலாம், இங்கிட்டு போட வேண்டாம்னு சொல்லி. நீங்க வாங்க, நல்லா சுத்தி பாருங்க, நல்லா ரீல்ஸ் எடுங்க. என்ன மாதிரி இந்த கல்ல உட்காந்து இந்த வியூ பாயிண்ட ரசிக்கலாம். நல்ல நிம்மதியா உங்களை நீங்களே எல்லாம் பார்த்துப்பா, உங்களை நீங்களே வந்து ரெக்கவர் பண்ணிட்டு போங்க. நீங்க இருப்பீங்க, உங்களுக்குள்ள ஒருத்தர் இருப்பான், அவனை வந்துட்டு நீங்க வந்துட்டு என்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களை நீங்க ரெக்கவர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இது ஏன்னா அவ்வளவு சூப்பரான இடம். நீங்க நேர்ல வந்து பாருங்க. வீடியோல உங்களுக்கு நல்லா காமிச்சிருக்கோம்னா என்னது இல்ல, பகல்லையும் பார்த்திருப்பீங்க, நைட்லயும் பார்த்திருப்பீங்க. அஞ்சலி ரவுண்டானத்துல இருந்து இங்க செட்டிநாயக்கம்பட்டின்னு வந்தீங்கன்னா இந்த டெம்பிள் இருக்கும். அப்படி இல்லையா, உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கா, டிமார்ட்ல இருந்து அப்படி இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா இந்த மலை கோயில் அப்படியே அழகா தெரியும் உங்களுக்கு.
இங்க என்கிட்ட நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இங்க என்கிட்ட இப்படி உக்காந்து அப்படியே அந்த சைடு அந்த வியூ பாயிண்ட் பார்த்தோம்னா அடிப்பொலியா இருக்கும். அந்த வீடியோ நீங்க பாருங்க. வீடியோல உங்களுக்கு 360 ஆங்கிள் காமிச்சிருப்பேன். வியூ பாயிண்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைம்ல வந்துட்டு இளையராஜா பாட்டு போட்டு அப்படியே அருமையா, இளையராஜா பாட்டோ யுவன் சங்கர் ராஜா வந்து பிஜிஎமோ ஏதோ ஒன்று நீங்க போட்டு சைலண்டா இப்படி காலை போட்டு இப்படி போட்டு இப்படி உக்காந்தோம் அப்படின்னா சூப்பர் ஃபீல் கிடைக்கும். உங்களை அதாவது நீங்க வந்து கொஞ்சம் நீங்களா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ற அளவுக்கு இருக்கும். தனிமையை ரசிக்கிறவங்களுக்கு அது நல்லா தெரியும். நான் முக்காவாசி வந்து தனிமையா தான் இருந்திருக்கிறேன். சில டைம் உங்களுக்கு வீடியோல வேணா தெரியல, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற மாதிரி வீடியோ பண்ணியிருப்பேன், ஜாலியா இருக்க மாதிரி போட்டிருப்பேன். நான் வந்துட்டு முக்காவாசி தனியா தான் இருப்பேன். ஏன்னா தனியா இருந்தாதான் நிறைய விஷயங்கள் மைண்ட்ல ஓடும். நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு என்ன பிடிக்காது, நம்ம எதை பண்ணணும், எப்படி பண்ணணும், அதெல்லாம் நமக்கு தெரியும். அதான் ஏன் அந்த ரெக்கவர் பண்றது அப்படின்னா உங்களை நீங்களே ரெடி பண்றதுன்னு அர்த்தம். அந்த ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து உங்க லைஃப்ல நீங்க எப்படி முன்னேறலாம், எப்படிலாம் நீங்க இருக்கலாம் அப்படிங்கறது இது வந்து செலக்ட் பண்ற இடமா இருக்கும். எனக்கு முக்காவாசி அப்படிதான் இருந்துச்சு. இப்ப வந்துட்டு ஓகேவா இருக்கு. அதாவது நல்லா இருக்கு, வியூ பாயிண்ட் நல்லா இருக்கு. பாட்டுன்னு சொன்னதான் ஞாபகம் வருது. அந்த பையா படத்துல ஒரு அழகான பிஜிஎம் போட்டுப்பாரு. கார்த்திக் சார் வந்து ஒரு டைலாக் சொல்லுவாரு, இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் குட்டி குட்டியா தெரியும், அதே மாதிரிதான் நம்ம லைஃபும். நம்ம பிரச்சனை இந்த மாதிரி தூரமா வச்சு பார்த்தோம்னா சின்னதா தெரியும், பக்கத்துல வச்சு பார்த்தா பெருசா தெரியும் அப்படின்னு சொல்லி அழகா ஒரு இது சொல்லியிருப்பாரு. அந்த அந்த டைலாக் சொல்ற டைம்ல ஒரு பிஜிஎம் ஒன்று போகும், செம்ம ஃபீலிங்கா இருக்கும். எனக்கு இப்போ வரைக்கும் என்னோட ஃபேவரட் பிஜிஎம்னா அந்த பையா படத்துல அந்த பிஜிஎம். அது யூடியூப் இதுல ஆட் பண்ண முடியாது, ஏன்னா காப்பி ரைட் வரவும் வாய்ப்பு இருக்கு. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாக்குறேன். அது வந்து சூப்பரா இருக்கும். அந்த டைலாக் ஏத்த மாதிரி செம்மையா இருக்கும். அந்த டைலாக் வந்துட்டு இப்பயுமே நமக்கு மேட்ச் ஆகும். இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல இருக்க பிரச்சனையா இருக்கட்டும், நமக்கு என்னென்ன கஷ்டமா இருக்கோ அதெல்லாம் அழகா சொல்லியிருக்காங்க. பக்கத்துல வச்சு பார்த்தா பெருசா தெரியும், தூரத்துல வச்சு பார்த்தா சின்னதா தெரியும். அதை எப்படி வச்சு பார்க்கணும் நம்ம தான் செலக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம லைஃப் இல்லையா. பிரச்சனையெல்லாம் விட்டுருங்க, காத்தோட காத்தா விட்டுருங்க. இந்த மாதிரி அப்படியே யாராச்சும் விட்டுருங்க, எல்லாம் சரியா போயிடும். போக போக கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிரும். சரியா வரும், நம்புவோம்.